பண்ணி பார்த்தேங்க. ஆனா அந்த பெல்ட் நான் கவனிக்கல. அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம் இது என்ன காரணம்னு நீங்க யோசிப்பீங்க தானே! நான் சொல்றேன் என்ன காரணம்னா, ஏன்னா நேத்து நான் ஒரு காணொளி சொல்லியிருப்பேன். நான் வந்து எ இன்னைக்கு வர காணொளி வந்து ஜெர்மன்ல வந்து ஷாப்பிங் செய்ற காணொளியா தான் இருக்கும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில என்ன ப்ராப்ளம்னா, அங்க சாங் போய்க்கிட்டு இருந்துச்சு கவுஃப்லாண்ட்ல சரியா. ஸோ அதனால காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் எதுவும் வரும்னு நான் அத இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ நான் அத உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க கீழ. நான் வந்து அத கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அந்த வாய்ஸ் ஓவர் குடுத்து அப்லோட் பண்றேன். ஆனா, இப்போ வந்து இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான காணொளியா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன காணொளி பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொளிய பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும், ஊக்கத்தையும் தரும்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு வந்து நான் முக்கியமா கவுஃப்லாண்டுக்கு ஏன் போனேன்னு சொல்றேன் சரியா? நான் வந்து நாங்க ஒரு ட்ரிப் கிளம்ப போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு சூட்கேஸ் ஒண்ணு போட்டிருந்துச்சு. இதுல வந்து 50 கிலோ மட்டும் அவங்க ஏறி இருக்கலாம். இது கவுஃப்லாண்ட்ல வந்து சேல் போட்டிருந்தாங்க. வேற கலர் 2 கலர் இருந்துச்சு. ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் இன்னொன்னு டைகர் இதுல. பட் 2மே எனக்கு கிடைச்சது இதுதான். ஸோ ஓகேன்னு பரவால்ல. இங்க இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் இப்போ நாங்க எடுத்தது ஃபயர் சர்வீஸ் மாதிரி. ஸோ இட்ஸ் ஓகே. எங்களுக்கு திங்ஸ் வச்சா போதும் தானே. திங்ஸை வச்சுக்கிட்டு என்னடா இது கலந்துக்கிட்டு வருது. ஓ தப்பா வச்சுட்டேனா. வாங்கி அண்டை உடச்சு ஓகே. அப்போ இதை எடுத்து வச்சுட்டா அவங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹலோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவங்க இதுக்கு மேலே ஏறி இருக்கலாம். நாம இதை இழுத்துக்கிட்டு போகலாம். பட் இழுத்துக்கிட்டு போறது வந்து வரல. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அங்க. ஆனா அந்த பெல்ட் நான் கவனிக்கல. நான் மட்டது தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பயந்துட்டேன். இங்க இருக்கு. அப்பா பயந்துட்டேன். ஏன்னா அவசியமான்னு யோசிச்சோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஒரு செகண்ட்ல பயந்துட்டதான். ஓகே. இதை இப்படி போட்டோம்னா இழுத்துக்கிட்டு போகலாம் அவங்கள. ஓகே. இது வாங்குறதுக்கு தான் மெயினாக ஆக்சுவலி நாங்கள் கவுஃப்லாந்துக்கு போனோம். ஏன்னா இது வந்து வியாவை உட்கார வச்சுட்டு ஸோ இழுத்துக்கிட்டு போகலாம். ஏர்போர்ட்லேயும் சரி எங்கே போனால் நாங்கள் எங்கே போகணும்னு இன்னும் சொல்லலை தானே. அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ இது பார்க்க ஒரு வாகனம் மாதிரி இருக்கும் அண்ட் உருளும். ஓகே. அண்ட் தென் நாங்கள் வந்து காஸ்மெட்டிக் திங்ஸ் வாங்கினோம். அதாவது ட்ராவலுக்குரிய பேஸ்ட்டுகள் அதுகள் எல்லாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற க்ரீம் நான் எங்கே வாங்குறேன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அது டிஎம்லேயும் இருக்குது. டிஎம்ன்றது ஜெர்மனியில், டிஎம் அண்ட் மில்லரில் இருக்குது. ஸ்விஸில் வந்து மில்லரில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த க்ரீம். ஸோ அதுதான் அங்கே வந்து இப்போ எங்களோட ப்ரைஸுக்கு வந்து அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ரேட் கம்மி. ஸோ அதனால நாங்கள் அந்த செட் தான் யூஸ் பண்ணுறது. ஃபுல் செட்டே அதுதான். ஜெல் அண்ட் க்ரீம் போனோன்னா ஃபுல்லாகவே வாங்கிட்டு வருது. ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது தானே. அண்ட் இது வந்து அலோவேரா ஜெல்னு போட்டிருக்கு. அதாவது வந்து நெருப்பு எதுவும் பட்டுச்சுன்னா இல்லை சன் க்ரீமுக்கு பதிலாகவும் சன் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் சன்பர்ன் ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் போடலாம். கிளியராக இருக்குது தானே. 3 க்ரீம் சரியா. அதான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன். பட் இதில் நான் காட்ட வந்தது நான் வந்து அண்ட் சில பேருக்கு வீட்டுக்குள்ளே பூஞ்சனங்கள் வரும். அதாவது எங்கன்னா அந்த பாத்ரூம் அண்ட் கிச்சனுக்கு அது இது வந்து சூப்பர் திங் ஒன்று. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். அப்புறம் காஸ்மெட்டிக் திங்ஸ் தான் வாங்கினது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இவ்வளோத்தையும் இது வந்து கவுஃப்லாண்டில் வாங்கல, டிஎம்மில் வாங்கினது. அண்ட் தென் கிட்ஸுக்குரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டூத் ப்ரஷ். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு வந்து காரியஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அது வந்து இப்போது ஸ்டிச்சுடு இது அது ஸ்டிச் வந்து சும்மா ஒரு பிராண்ட் தான். பட் ஓரல் பீன்ற டூத் ப்ரஷ் வந்து நல்லது. எலக்ட்ரிக்
ஸோ அது கிட்ஸுக்கு நல்லது. 6 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு கீழே யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் 2 நிமிஷம் டைமரோடைய இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ அதனால இது நல்ல ஒரு விஷயம். இப்போ நான் செய்ய வந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா ஈஸ்டர் வரப்போகுது அண்ட் ஃப்ரைடே வந்து ஈஸ்டர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுதுங்க, சரியா? அப்போ ஈஸ்டர் வரப்போகுதுன்னா இட்ஸ் நாட் அ மஸ்ட், பட் வியா வந்து ஆசைப்பட்டா என்னென்னா டீச்சர்ஸ் 2 பேருக்கும் காமிக்கிறேன். இங்கே வந்து சாக்லேட் இது இருக்கும், என்னென்னா பன்னி, சரியா? அந்த அதாவது முயல், சாக்லேட் முயல் இருக்கு. 4 வாங்கி வச்சிருக்கா அவள் வந்து வேறு ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்குன்னு. ஸோ 2 டீச்சர்ஸுக்கு கொடுக்க போகிறாவா. அப்படின்னா நான் சொன்னேன் ஓகே ஃபைன், இது சும்மா கொடுக்குறத விட கொஞ்சம் அழகாக பண்ணி கொடுக்கலாம். இங்கே தெரியுதா சாக்லேட் முயல். ஸோ எஸ், இது வந்து பத்திரமா கொண்டு போகணும். ஸோ அதனால நான் சொன்னேன் ஓகே 2 பேர்லாம் மறந்துட்டேன், 2 பேருக்கும் 2 எடுத்து வைப்போம். ஸோ அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் வியா வரட்டுமே, நீங்கள் வியாவோட சேர்ந்து செய்யலாமே. எஸ், பட் வியா இன்னைக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அண்ட் வந்த உடனே அவங்க தூங்கிடுவாங்க, அவ்வளோத்துக்கு டயர்டாக தான் வருவாங்க. ஸோ அதனால நாமளே செய்வோம்னு பிளான் போட்டோம். இருங்க, பட் கார்ப் கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணே. இட்ஸ் ஓகே, சமாளிஃபிகேஷன் தானே வாழ்க்கை, சமாளிக்கத்தானே வேணும். நான் யோசிச்சது சரி ஓகே, இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் சின்ன தான் நல்லா இருந்திருக்கும், பட் இட்ஸ் டூ பிக். சரி பரவாயில்ல. ஓகே, அண்ட் தென் அவங்களோட ஃபேவரட் கலர் பிங்க், கேர்ள்ஸ்னாலே பிங்க் தானே. ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இருங்க. ஸோ இப்படி கொஞ்சம் சுத்த வர போட்டுட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். பட் இது மட்டும் வராது, இது மட்டும் வராது. இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பட் பிடிச்சிருந்தா செய்யலாம். இது என்ன தெரியுமான்னு தெரியாது, பட் தெரிஞ்சாலும் நிற்குமான்னு தெரியாது. ஓகே, இப்போது இவ்வளோ பேப்பர் தேவை, சரியா? ஐயோ, இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க யோசிக்கலாம். ஓகே, வெளிநாட்டில் இருக்கவங்க யோசிக்கலாம், என்னடா இது வாங்கிட்டு போகலாமேன்னு. வாங்கலாம், இல்லைன்னு இல்லை, பட் பர்சனலாக செய்கிற மாதிரி அது வருமா?
நாம அவங்களுக்கு செய்து குடுக்குற மாரி வருமா? வராது தானே! அதான் நான் வாங்கல. இப்போ இவங்கள நடுவுல வச்சுட்டு இதான் மெயின் மேட்டரே இருக்கு. எப்படி? ஓஹோ! மடிச்சு, மடிச்சு எடுக்கணும். ஆ! ஏன்? இருங்க. இப்ப ஏன் இது சரி வர மாட்டேங்குது? ஸோ, பூ கட்டுறத விட கஷ்டமா இருக்கு. அழகா கட்டுவோன்னு பார்த்தா அழகா வர மாட்டேங்குதே. என்ன கொல்ல போறாவியா தெரியுமா? அழகா கட்டுவோன்னு பார்த்தேன் தானே. ஸோ, இங்க பாருங்க 2 பேருக்கும் செய்துட்டோம். ஸோ, இதான் அவங்க குடுக்க போற கிஃப்ட். பெர்சனல் கிஃப்ட். அதாவது அவங்களே அவங்க செய்யல. பட் அவங்க ஆசைக்கு இணங்க நான் செய்து வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு நேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ, உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் திரு. பாய்.